Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஃபார் வேரியபிள் லோடிங். ஸ்ட்ரெஸ்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்துட்டு வேரியபிள். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுடைய மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாது, ஓகேங்களா, நிலையாக இருக்கும். ஆனால் இந்த வேரியபிள் டைப் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதோடைய மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். சில நேரங்களில் ஏதாவது ஒன்று மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா அதோடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம். இப்படி வேரி ஆகிறதுனால இது வந்து வேரியிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எ ஸ்டீல் கேண்டிலிவர் பீம் 300 mm லாங். ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குது. கேண்டிலிவர் பீம் அப்படின்னா அது வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு, இன்னொரு எண்டு வந்துட்டு ஃப்ரீ எண்டு, சரிங்களா. 300 mm லாங், அந்த பீமுடைய லெங்க் வந்து 300 mm. இஸ் சப்ஜெக்டட் டு எ லோட் அட் ஃப்ரீ எண்ட். கேண்டிலிவர் வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு எண்டு, இன்னொரு எண்டு ஃப்ரீ எண்டுன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃப்ரீ எண்டில் ஒரு லோட் அப்ளை பண்ணுறாங்க. பாருங்கள் அந்த லோடு எப்படி வேரி ஆகுதுன்னு பாருங்கள். லோட் அட் ஃப்ரீ எண்ட் தட் வேரிஸ். லோடு வந்து வேரி ஆகுது, அதனால் இது வந்து வேரியபிள் லோடிங், சரிங்களா. தட் வேரிஸ் ஃப்ரம் -50 kN அப்வர்ட்ஸ் டு 150 kN டவுன்வேர்ட். அந்த ஃப்ரீ எண்டில் -50 kN லோடு வந்து மேலே பார்த்து போகுது, ஆக்டிங் அப்வர்ட்ஸ், அண்ட் 150 kN வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, சரிங்களா. த டயமீட்டர்ஸ் ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட் ஆர் ஸ்மால் டி ஃபார் 200 mm. அதாவது ஒரு கேண்டிலிவரில் டோட்டல் லெங்த் வந்து 300 mm கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஃப்ரீ எண்டில் இருந்து 200 mm லெங்க்த்துக்கு அந்த டயமீட்டர் வந்து ஸ்மால் டி தான். அண்ட் 1.5 d ஃபார் த ரிமைனிங் லெங்க். ரிமைனிங் லெங்க் அப்படிங்கும்போது 300ல் 200 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 100. அப்போ ரிமைனிங் 100 mm லெங்க்த்துக்கு அதோடைய டயமீட்டர் வந்து 1.5 d. அப்போ 1.5 dலேருந்து டியாக மாறுது. அப்போ இது வந்து ஸ்டெப்டு ஷாஃப்ட் தான், ஓகேங்களா. For the remaining length with a fillet radius of 0.2 d. ஸோ இங்கே ஒரு ஃபில்லட் செக்ஷன் இருக்குது, அதோட ரேடியஸ் 0.2 d. The factor of safety is 2. factor of safety value இருக்குது. Then notch sensitivity factor at the fillet is 0.9. surface finish factor is 0.8 and size factor is 0.85. ultimate strength is 600 Nm/mm² and yield strength is 380 Nm/mm². calculate the diameter at fillet section. அந்த fillet sectionல வர diameter, அதாவது ஸ்மால் d தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா. பாருங்கள், இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டயக்ராம் வரைய வேண்டியிருக்கும். கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா டேட்டாஸ் எடுத்து எழுதலாம், ஓகேங்களா. முதல்ல வந்துட்டு டயக்ராம் வரையலாம். இது வந்து ஒரு கேண்டிலிவர் பீம், அதோடைய லெங்க்த்து 300 mm, ஓகேங்களா. அது இது வந்து ஒரு ஸ்டெப்டு ஷாஃப்ட் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக கொஸ்டினை ரீட் பண்ணிட்டோம். ஸ்டெப்டு ஷாஃப்ட்டில் ஒரு டயமீட்டர் 1.5 d, இன்னொரு டயமீட்டர் வந்து d. பாருங்கள், டோட்டல் லெங்க் 300 mm. அதோடைய ஃப்ரீ எண்டில் லோட் அப்ளை பண்ணுறாங்க. த டயமீட்டர்ஸ் ஃப்ரம் த ஃப்ரீ எண்டில் டயமீட்டர் எப்படி இருக்குது, d ஃபார் 200 mm. பாருங்கள், ஒரு கேண்டிலிவர் வந்து நான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபிக்ஸ்ட் எண்டாக எடுத்துருக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஃப்ரீ எண்டாக எடுத்துருக்கிறேன். அந்த ஃப்ரீ எண்டில் வந்து லோட் ஆக்ட் ஆகுது, -50 kN அப்வர்ட்ஸ் அண்ட் 150 kN டவுன்வேர்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ டயமீட்டர் ஸ்மால் d ஃபார் 200 mm லெங்க் ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட். அதாவது இந்த ஃப்ரீ எண்டில் இருந்து ஃபஸ்ட்டு 200 mm லெங்க்த்துக்கு அந்த டயமீட்டர் எப்படி இருக்குது, ஸ்மால் டியாக தான் இருக்குது. ரிமைனிங் லெங்க்த் வந்து அந்த டயமீட்டர் 1.5 d இருக்குது, ஓகேங்களா. அப்போ இது வந்து லார்ஜஸ்ட் டயமீட்டர், இது வந்து ஸ்மாலர் டயமீட்டர், ஓகேவா. இது 200 mm லெங்க்த், ரிமைனிங் வந்து 100 mm. இதுதான் செக்ஷன் ஏஏ. இதில் தான் ஃபில்லட் வருது. இந்த ஃபில்லட் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.2 d. கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கோம், சரிங்களா. இனி கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், டோட்டல் லெங்க்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. டோட்டல் லெங்க்த் ஆஃப் தி கேண்டிலிவர் பீம் இஸ் 300 mm. ஸோ L is equal to 300 mm. இது வந்து என்ன டைப் ஆஃப் லோடுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பெண்டிங் லோடு, அதாவது ஒரு ஃப்ரீ எண்டில் ஒரு லோடு ஆக்ட் ஆகும்போது இது வந்து பெண்டிங் லோடு தான், ஓகேங்களா. பெண்டிங் லோடு. ஆனால் இதில் வந்து இந்த பெண்டிங் லோடில் பாருங்கள், ஒரு மேக்ஸிமம் லோடு இருக்குது, ஒரு மினிமம் லோடு இருக்குது. அப்போ இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும், மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் டைப் ஆஃப் லோடுங்கிறது ஒரே டைப் ஆஃப் லோடு தான், அதாவது பெண்டிங் மட்டும்தான், ஓகேங்களா.
அந்த பெண்டிங்கில் தான் மேக்ஸிமமும் இருக்குது, மினிமமும் இருக்குது. சரியா? பாருங்கள். ஸோ இதில் எது மேக்ஸிமம் லோடு எது மினிமம் லோடுன்னு பாருங்கள். அதாவது பிபி மினிமம் லோடு அப்படிங்கிறது மைனஸ் சைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மினிமம் லோட். ஸோ பி மினிமம் ஈக்குவல் டு -50 kN, அதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பி மேக்ஸிமம் லோடு வந்து 150 kN, அதையும் நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் ஸ்மாலர் டயமீட்டர். இதில் ஸ்மாலர் டயமீட்டர் என்னது? ஸ்மாலர் டயமீட்டர் அப்படிங்கிறது டி தான். அதோடைய லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200 mm. ஸோ ஸ்மாலர் டயமீட்டர் டி, அந்த ஸ்மாலர் டயமீட்டர் எவ்வளோ லெங்த்துக்கு இருக்குது? L1 is equal to 200 mm. தென் லார்ஜர் டயமீட்டர் கேபிட்டல் டி, அதாவது 1.5Dன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லார்ஜர் டயமீட்டர் 1.5D. அந்த லார்ஜர் டயமீட்டர் எவ்வளோ லெங்த்துக்கு இருக்குது? 100 mm லெங்த்துக்கு இருக்குது. ஸோ L2 is equal to 100 mm. தென் இந்த ஃபில்லட் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.2D. ஸோ ஃபில்லட் ரேடியஸ் R is equal to 0.2D. ஓகேங்களா? அடுத்த டேட்டாஸ் என்ன இருக்குது? த ஃபில்லட் ரேடியஸ் 0.2D. இது வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் 2. த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது n. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி n is equal to 2. The notch sensitivity factor at the fillet is 0.9. So notch sensitivity factor Q ன்னு சொல்லுவாங்க, is equal to 0.9. surface finish factor அப்படிங்கிறது SF. Kங்கிறது ஃபேக்டர் தான், S அப்படிங்கிறது சர்ஃபேஸ், Fங்கிறது ஃபினிஷ். ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் தான் KSF is equal to 0.8. அண்ட் சைஸ் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. சைஸ் ஃபேக்டர் வந்து சைஸை வந்து SZன்னு சொல்லுவாங்க. ஸோ சைஸ் ஃபேக்டர் KSZ is equal to 0.85. Ultimate strength is 600 Nm/mm² and yield strength is 380 Nm/mm². So ultimate strength sigma u is equal to 600 Nm/mm² and yield strength sigma y is equal to 380 Nm/mm². இதிலிருந்து அந்த ஃபில்லட் செக்ஷனில் வர டயமீட்டர் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னு எழுதியாச்சு. அடுத்து இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ டயக்ராம் பாருங்கள். இதில் ஆக்ட் ஆகிற லோடு வந்துட்டு கம்பைண்டாக இருக்கா இல்லை தனியாக தான் இருக்கா பாருங்கள். கம்பைன் மீன்ஸ் அதாவது ஒரு பெண்டிங் லோடு இருக்கலாம், ஒரு ஆக்சியல் லோடு இருக்கலாம், ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட் இருக்கலாம். இது எல்லாமே வந்து கம்பைண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பெண்டிங் லோடு அதே காம்பனண்ட்லேயே ஒரு ஆக்சியல் லோடு, இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் லோடிங்கோ இல்லை அதுக்கு மேலே லோடிங்கோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கம்பைன்ட் லோடிங், கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரே மாதிரியான லோடு தான் ஆக்ட் ஆகுது. அதாவது ஒரு பெண்டிங் லோடு, இந்த ஃப்ரீ எண்டில் லோடு ஆக்ட் ஆகும்போது இந்த கேண்டிலிவர் பார் வந்து பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து பெண்டிங் லோடு தான் இருக்குது. அந்த பெண்டிங் லோடில் தான் ஒரு மினிமம் லோடும் ஒரு மேக்ஸிமம் லோடும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் இங்கே ஆக்ட் ஆகுது, அதுவும் பெண்டிங் தான். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன டைப் ஆஃப் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சோடர்பர்க் அண்ட் குட்மேன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? டேட்டா புக்கில் பிஹெச்டி டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 எடுத்துக்கோங்க. அதில் வேரியிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ், வேரியபிள் லோடிங்கில் 3 ஃபார்முலா இருக்கும். சோடர்பர்க் ஈக்குவேஷன், தென் குட்மேன் மாடிஃபைட் குட்மேன் ஈக்குவேஷன், தென் கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா. பாருங்கள், இந்த 3 ஃபார்முலா இருக்குது. இதில் கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் லோடிங் வந்து கம்பைண்டாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆக்சியல் பெண்டிங்கு இந்த மாதிரி கம்பைன் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு டைப் ஆஃப் லோடிங் மட்டும் இருந்துச்சுன்னா சோடர்பர்க் ஈக்குவேஷனும் குட்மேன் ஈக்குவேஷன் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளத்தில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரே ஒரு டைப் ஆஃப் லோடிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இங்கே க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் நாம் சோடர்பர்க் ஈக்குவேஷனும் குட்மேன் ஈக்குவேஷனும் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டயமீட்டர் கொஸ்டினில் கேட்டிருக்க டயமீட்டர் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து சோடர்பர்க் ஈக்குவேஷன், சோடர்பர்க் ஈக்குவேஷன்லேயே 2 இருக்குது. ஒன்று வந்து சிக்மா டேமில் இருக்கும், இன்னொன்று வந்து டவ் டேமில் இருக்கும். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ சிக்மா டேமில் இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் இருந்தால் மட்டும் டவ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். குட்மேன்லேயும் அப்படி தான். சரியா? சோடர்பர்க்லேயும் குட்மேன்லேயும் சிக்மா டேமில் இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லை, நம்ம சால்வ் பண்ண போகிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான். ஓகேங்களா? அதனால் சிக்மா டேமில் இருக்க ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 7.6லேருந்து சோடர்பர்க் ஈக்குவேஷன் அண்ட் குட்மேன் ஈக்குவேஷன் ஃபார்முலாஸ் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். சரிங்களா? இதில் நீங்கள் 2 டேம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் வேரியபிள் லோடிங்கில், சிக்மா எம் அண்ட் சிக்மா ஏ.
சிக்மா எம் அப்படிங்கிறது மீன் ஸ்ட்ரெஸ், அதோடைய ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. சிக்மா ஏ அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ், அதோடைய ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. இங்கே சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், சிக்மா மினிமம் அப்படிங்கிறது மினிமம் ஸ்ட்ரெஸ். ஸோ மீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை நம்ம டேட்டா புக்கில் இருந்து எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நாம் இந்த 2 ஈக்குவேஷனில் இருந்து ஷாஃப்டோடைய டயமீட்டர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மீன் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? முதல்ல பாருங்கள், இந்த மீன் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா அதோடைய ஃபார்முலா பாருங்கள், சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. ஸோ ஆம்ப்ளிடியூட்லேயும் சிக்மா மேக்ஸ் அண்ட் சிக்மா மினிமம் இருக்குது. அப்போ இந்த மீன் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸை கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்மா மேக்ஸ், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். இங்கே என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. அப்போ சிக்மா மேக்ஸ்னு சொல்லலாம், இல்லை சிக்மா பி மேக்ஸ்னு சொல்லலாம். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா என்ன? இது ஒரு கேண்டிலிவர் பீம் தான். இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ், அதாவது எம்பி டிவைடட் பை இசட். நாம் இங்கே மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறதுனால இதை மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எழுதிடலாம். பெண்டிங் மூமெண்ட், அதாவது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா இது கேண்டிலிவர் பீம் தான். ஸோ இங்கே பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா லோட் இன்ட்ரூ டிஸ்டன்ஸ், அதாவது பி இன்ட்ரூ எல். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், அதனால் எம்பி மேக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். எம்பி மேக்ஸ் இருக்குது. இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா மேக்ஸிமம் லோட் இன்ட்ரூ டிஸ்டன்ஸ் லெங்த். இங்கே மினிமம் லோடு இருக்குது, மேக்ஸிமம் லோடு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸிமம் லோடு தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் லோடு தட் இஸ் பிபி மேக்ஸ் இன்ட்ரூ L1. இங்கே லெங்க்த்தில் வந்து டோட்டல் லெங்த் இருக்குது, அதுக்கப்புறமா L1 இருக்குது, தென் L2 இருக்குது. இங்கே எந்த லெங்க்த்தை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் ஏஏன்னு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதாவது இந்த ஃபில்லட் செக்ஷனில் உள்ள டயமீட்டர் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்மால் டி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செக்ஷன், அதாவது ஸ்மாலர் டயமீட்டர் இருக்க ஏரியா மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இந்த ஸ்மாலர் டயமீட்டர் எவ்வளோ லெங்க்த்துக்கு இருக்குது? L1 200 mm லெங்க்த்துக்கு இருக்குது. அப்போ இந்த L1 தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ L1 அப்படிங்கிறது 200. P மேக்ஸ், மேக்ஸிமம் லோடு வந்து 150 × 10⁻³ இப்போ நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். 3 × 10⁻7 யூனிட் வந்து நியூட்டன் mm. அடுத்து செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இது சர்க்குலர் ஷாஃப்ட் தான். ஸோ இங்கே செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா π/32 × d³, அதாவது ஸ்மால் d³. நம்ம வந்து ஸ்மாலர் டயமீட்டர் இருக்க ஏரியாவை மட்டும் தான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஸ்மாலர் டயமீட்டர் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறதுனால அந்த செக்ஷன் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ இங்கே சரிங்களா, ஸ்மால் டி மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலிருந்து π/32 வேல்யூ 0.0982 × d³. ஸோ இசட் கால்குலேட் பண்ணிட்டோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் d³ இருக்குது. இப்போ நம்ம மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் எம்பி மேக்ஸ் டிவைடட் பை இசட். ஸோ எம்பி மேக்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 × 10⁻7 டிவைடட் பை இசட் வந்து 0.0982 d³. ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்துட்டு அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி, ஏன்னா இசட் வேல்யூ செக்ஷன் மாடுலஸ் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் d³ இருக்கிறதுனால நம்ம கால்குலேட் பண்ணுற மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் d³ தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேல்யூ 305,498,981.7 டிவைடட் பை d³. ஓகேவா? அடுத்து மினிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறோம். மினிமம் ஸ்ட்ரெஸ் ஆர் மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி மினிமம் இஸ் ஈக்குவல் டு மினிமம் பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். இப்போ மினிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுனால பெண்டிங் மூமெண்ட்டும் மினிமமாக தான் எடுத்துக்கணும். ஸோ மினிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா லோடு இன்ட்ரூ டிஸ்டன்ஸ்னு தெரியும். ஸோ இங்கே மினிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுனால மினிமம் லோடை கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிபி மினிமம் × L1. ஸோ இங்கே மினிமம் லோடு வந்துட்டு -50 kN. ஸோ -50 × 10⁻³ × L1 லென்த் வந்து 200. ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற மினிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ -1 × 10⁻7 யூனிட் வந்து நியூட்டன் mm. ஓகேங்களா? செக்ஷன் மாடுலஸ் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணும்போதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் d³ இருக்குது 0.0982 d³. இப்போ நம்ம மினிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாம்.
minimum bending moment value minus 1 into 10 power 7 divided by z value 0.0982 into d cube. ஸோ இங்கேயும் மினிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எப்படி இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கியூபில் தான் இருக்கும். சைன் வந்து நெகட்டிவ் சைன், ஏன்னா மினிமம் லோடு வந்துட்டு நெகட்டிவ் சைனில் கொடுத்துருக்காங்க. அப்போ மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸும் எப்படி தான் இருக்கும், நெகட்டிவ் சைனில் தான் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கியூபில் இருக்குது, மினிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கியூபில் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் மினிமம் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம், மீன் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாம். மீன் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா மேக்ஸிமம் சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. சிக்மா மேக்ஸ் தெரியும், சிக்மா மினிமம் தெரியும், ரெண்டுமே டேர்ம்ஸ் ஆஃப் டி கியூபில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைடட் பை 2. ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற மீன் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 101,832,993.9 divided by d cube. ஏன்னா சிக்மா மேக்ஸ் அண்ட் சிக்மா மினிமம் இது ரெண்டுமே டி கியூபில் இருக்கிறதுனால இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கியூபில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மீன் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ். ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா சிக்மா ஏ ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. பாருங்கள், இதிலேருந்து கால்குலேட் பண்ண போகிறோம். மைனஸ் சிக்மா மினிமம் இப்படி இருக்கும், அதோடைய சைனு மைனஸ் தான். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்துட்டு அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கியூபில் தான் இருக்கும். வேல்யூ 203,665,987.8. இது நீங்கள் 10 பவர் சம்திங் அப்படி நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது 10 பவர்லேயே வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இது ஃபுல்லாக வேல்யூ எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாக எழுதுறதுக்கு பதிலாக 2.03 into 10 power 8 டிவைடட் பை டி கியூப்னு நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ மீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டுமே வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கியூபில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம சோடர்பர்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். சோடர்பர்க் ஈக்குவேஷனை திரும்ப எழுதியாச்சு. ஃபார்முலா 1/n இஸ் ஈக்குவல் டு சிக்மா எம் டிவைடட் பை சிக்மா ஒய் ப்ளஸ் கேஎஃப் இன்டூ சிக்மா ஏ டிவைடட் பை சிக்மா மைனஸ் 1. உங்களுக்கு சோடர்பர்க் ஈக்குவேஷன் ஃபார்முலா பேஜ் நம்பர் 7.6 எடுத்து எழுதும்போது இவ்வளவு தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபேக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது இங்கே இருக்காது, டேட்டா புக்கில் இருக்காது. ஓகேங்களா? இப்போ கொஸ்டினில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டரும் சைஸ் ஃபேக்டரும் கொடுத்ததுனால அதை நாம் இந்த என்ட்ரன்ஸ் லிமிட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுக்கல, எந்த ஃபேக்டர்ஸுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தான் நீங்கள் ஃபார்முலா எழுதி சால்வ் பண்ணணும். இப்போ சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் சைஸ் ஃபேக்டர் கொடுத்ததுனால நம்ம அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே தெரியுமா பாருங்கள். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி n 2 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது மீன் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ்ஸும் கால்குலேட் பண்ணிட்டோம். சிக்மா ஒய் அதாவது ஈல்டு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க 380 Nm/mm². அடுத்து எண்டரன்ஸ் லிமிட் தெரியாது, கேஎஃப் தெரியாது. கேஎஃப் அப்படிங்கிறது ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். தென் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க 0.8. தென் சைஸ் ஃபேக்டர் வந்து அதுவும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 0.85. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் இருந்து நம்ம டயமீட்டர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா தெரியாத டேர்ம்ஸ் எதெல்லாம் பாருங்கள். முதல்ல வந்து கேஎஃப் டேர்ம் தெரியாது, அதாவது ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இது கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பேஜ் நம்பர் 7.6 இருக்குது. ஸோ ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் பேஜ் நம்பர் 7.6 ஃபார்முலா வந்து 1 + Q into KT minus 1. KT அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். பாருங்கள், ஃபார்முலா பேஜ் நம்பர் 7.6 எடுத்து எழுதிட்டோம். இதில் இந்த ஃபார்முலாலேருந்து ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் KF கால்குலேட் பண்ணுறதுக்கு Q வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதாவது நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 0.9. அடுத்தது KT வேல்யூ தெரியாது. KT அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஸோ இது கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் எப்படி நம்ம ஒரு ஸ்டெப்டு ஷாஃப்ட் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணுவோன்ட்டு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதிலே நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். KT ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கால்குலேட் தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 7.14 பாருங்கள். பேஜ் நம்பர் 7.14 இதே மாதிரி டயக்ராம் தான் நமக்கு கொஸ்டினில் இருக்குது. அதாவது ஷாஃப்ட் வித் a shoulder fillet in bending. ஓகேவா?
நம்ம இங்கே ஆக்ட் ஆகிற லோடு வந்து பெண்டிங் தான், அதனால் இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். இதே மாதிரி டயக்ராம் இருக்கும், ஆனால் டென்சைல் லோடு ஆக்ட் ஆகும். பாருங்கள், பேஜ் நம்பர் 7.11லையும் இதே மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். ஆனால் இங்கே ஆக்ட் ஆகிற லோடு பார்த்தீங்கன்னா டென்சைல் லோடு ஆக்ட் ஆகும், ரெண்டு பக்கமும் ஆக்சியல் லோடு தான் இருக்குது. சரிங்க, இந்த டயக்ராம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது இப்போ, ஏன்னா நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்க கொஸ்டினில் ஆக்ட் ஆகிற லோடு என்னது, பெண்டிங். பேஜ் நம்பர் 7.14ல் இருக்கிற டயக்ராம் பாருங்கள், இதுதான் கரெக்டான டயக்ராம். ஷாஃப்ட் வித் ஷோல்டர் ஃபில்லர் இன் பெண்டிங் மட்டும் பாருங்கள். ஸோ இதில் இருந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அதாவது கிராஃப் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் ஆர்/டி ரேஷியோ, தென் ஒய் ஆக்சிஸில் கேடி தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், தென் இந்த கர்வ் வந்துட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி. அப்போ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் கேடி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்/டி ரேஷியோ தெரியணும், டி/டி ரேஷியோ தெரியணும். ஆர்/டி ரேஷியோ, ஆர் அப்படிங்கிறது ஃபில்லட் ரேடியஸ், கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 0.2d. தென் ஸ்மால் டி வந்து தெரியாது, அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ டி 0.2d டிவைடட் பை டி கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர்/டி ரேஷியோ 0.2. அடுத்து கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி ரேஷியோ. கேபிட்டல் டி அப்படிங்கிறது லார்ஜர் டயமீட்டர், அது வந்து 1.5dன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம வரைஞ்சிருக்கிற டயக்ராமில் இருக்குது. 1.5d டிவைடட் பை ஸ்மால் டி. ஸோ டி கேன்சல் ஆயிரும். அப்போ கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டியோட வேல்யூ 1.5. அப்போ ஆர்/டி 0.2, கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி வந்து 1.5. இது ரெண்டு டேட்டாவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிராஃபில் இருந்து கேடி வேல்யூ எடுக்கலாம். பாருங்கள், ஆர்/டி 0.2 இதை மார்க் பண்ணிக்கோங்க ஒரு பென்சில் வச்சுட்டு. அடுத்தது இந்த கர்வில் வந்துட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி, அது வந்து 1.5. இது ரெண்டும் மீட் ஆகிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். கேடி வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆர்/டி வந்து 0.2. 0.2ங்கிறது 0.18க்கும் 0.22க்கும் இடையில் இருக்குது, இதுதான் 0.2. அடுத்து டி/டி வந்து 1.5. 1.5ங்கிற கர்வ் இங்கே இருக்குது, இந்த இருக்குது, அதை அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ 1.5ம் 0.2ம் மேட்ச் ஆகிற இடம் தான், மீட் ஆகிற இடம் தான் 1.5d. கேபிட்டல் டி பை ஸ்மால் டி 1.5, தென் ஆர்/டி வந்து 0.2 மீட் ஆகிற இடம் இதுதான். ஸோ இதை அப்படியே நாம் லெஃப்ட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா 1.2க்கும் 1.4க்கும் இடையில இருக்குது. அப்போ வந்து கேடி வந்து 1.3. ஸோ கேடி வேல்யூ வந்து 1.3. இப்போ நம்ம ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். 1 + q வந்து 0.9, தென் கேடி வந்து 1.3. இப்போ நம்ம கேஎஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம் 1.27. இப்போ சோடர்பர்க் ஈக்குவேஷன் பாருங்கள். இப்போ கேஎஃப் வேல்யூ தெரியாது, நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து தெரியாத வேல்யூ என்ன அப்படின்னா σ-1, அதாவது என்ட்ரன்ஸ் லிமிட்டோடைய வேல்யூ தெரியாது. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் லிமிட் வேல்யூ அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படின்னு பாருங்கள், என்ட்ரன்ஸ் லிமிட் வேல்யூ வந்துட்டு அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தில் பாதியாக எடுத்துக்கலாம். அதாவது σ-1 என்ட்ரன்ஸ் லிமிட் இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்ட்ரு σu. σuங்கிறது அல்டிமேட் ஸ்ட்ரென்த், கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 600. அப்போ என்ட்ரன்ஸ் லிமிட் வேல்யூ σ-1 இஸ் ஈக்குவல் டு 300 Nm². இப்போ எல்லா டேட்டாவுமே தெரியும், எல்லாத்தையும் சோடர்பர்க் ஈக்குவேஷனில் போட்டுட்டு நம்ம டயமீட்டர் டி வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. σm வேல்யூ தெரியும், தென் σy வேல்யூ 380 ப்ளஸ் கேஎஃப் 1.27. அடுத்தது σa ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, அதுவும் டேர்ம்ஸ் ஆஃப் டி கியூப்ல இருக்குது, டிவைடட் பை σ-1 300, தென் கேஎஸ்எஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் 0.8 அண்ட் சைஸ் ஃபேக்டர் வந்து 0.85. ஓகேங்களா, இப்போ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற டயமீட்டர் வேல்யூ வந்துட்டு 145.4, அது வந்து ரவுண்டாக 146 mm எடுத்துக்கலாம். நம்ம சோடர்பர்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி டயமீட்டர் கால்குலேட் பண்ண மாதிரி இங்கே குட்மேன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். குட்மேன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணும்போதும் டேட்டா புக்கில் ஃபார்முலா இவ்வளோ தான் இருக்கும். அதாவது 1/n = KT × σm டிவைடட் பை σu ப்ளஸ் σa மைனஸ் σa டிவைடட் பை σ-1. ஓகேங்களா, இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் கேஎஸ்எஃப் அண்ட் சைஸ் ஃபேக்டர் கேஎஸ்இசட். இதை வந்து என்ட்ரன்ஸ் லிமிட் வேல்யூ கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்லா வேல்யூவும் இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டயமீட்டர் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற டயமீட்டர் வேல்யூ வந்து 144.8, அதாவது 145 mm இருக்குது. ஓகேங்களா, அதாவது சோடர்பர்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது 146 mm கிடச்சிருக்கு. குட்மேன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணும்போது 145 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்த டேட்டா மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா சோடர்பர்க் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண
டயமீட்டர் வேல்யூ தான் மேக்ஸிமமாக இருக்குது 146 mm. ஸோ அதுதான் டயமீட்டர். அதாவது குட்மேன் ஈக்குவேஷன்லேயும் சோடர்பர்க் இது ரெண்டுலேயும் நம்ம ஒரு டயமீட்டர் வேல்யூவை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், எதில் மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சரில் எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்போ 146 mm தான் டயமீட்டர். ஸோ டயமீட்டர் at fillet section small d is equal to 146 mm. அவ்வளோதான்.